ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அரசு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்ட்லேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்ட்லேருந்து வேலையை இப்போ கொடுத்துருக்காங்க. என்னைக்கு அறிவிச்சிருக்காங்கன்னா 18/10/2024 அன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னமான பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2 கேட்டிருக்காங்க. 47 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் 36,500 ஸ்டார்டிங் சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த 47 வேகன்ஸை ரிசர்வேஷன் படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். ஜென்ரலுக்கு எவ்வளோ, பிசிக்கு எவ்வளோ, பிசி முஸ்லீம் எவ்வளோ, எம்பிசிக்கு எவ்வளோ மாரி தனித்தனியாக பார்த்தா பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வேலைக்கு எப்போ அப்ளை பண்ணலான்னா 18/10/2024 7/11/2024 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றத பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த கட்டமாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் முன்னாடி உங்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்தா 18, அதிகபட்சமாக எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீமுக்கு 59 வயசுலையும் அப்ளை பண்ணலாம். ஓசி கேட்டகரி 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் 42 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் 50 கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஏஜ் லிமிட்டாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இதுக்கு நீங்கள் டிகிரி இன் ஃபிசியோதெரப்பி, ஸோ ஃபிசியோதெரப்பி முடிச்சிருக்கீங்க டிகிரியில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வு இருக்க போது 1 மணி நேரம் எக்ஸாம் வைக்கிறாங்க, 50 மதிப்பெண். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக இங்கே எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டியூரேஷன் 2 மணி நேரம் இருக்க போது 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. மேபி பார்த்தா சிபிடி மூலமாகவும் இருக்கலாம், ரிட்டன் எக்ஸாமினேஷனாகவும் இருக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். எக்ஸாம் மட்டும்தான் இருக்கும். இங்கிலீஷில் உங்களுக்கான கொஷின்ஸ் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டரு சென்னை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, கோயம்புத்தூர் போன்ற 5 இடங்களில் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு பார்த்தா 500 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. மீதி இருக்காங்க பாருங்கள். பிசி, எம்பிசி, டிஎன்சி கேட்டகரி 1000 ரூபாய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. mrb.tn.government.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சிலபஸ் என்ன, அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ விருப்பம் தகுதியும் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஃபிசியோதெரப்பி முடிச்சிருவங்க அப்படின்னு தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.